தேர்தல் முடிவு வரட்டும் பாருங்கள், தமிழகத்தில் தாமரை மலரும் என கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது எங்கே இருக்கிறார் என்பதே தெரியவில்லை என திருமாவளவன் நிகழ்ச்சி மேடையில் கலாய்த்து பேசியுள்ளார். அவர்களால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்றால் அது தமிழ்நாடு மாநிலம்தான். தமிழ்நாட்டில் தான் மழைக்காலத்து தவளையை போல் கூச்சல் போட்டுக் கொண்டிருந்த நமது அண்ணாமலை இப்போது எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. தேர்தல் முடிவுகள் வரட்டும் பாருங்கள், தமிழ்நாடு முழுவதும் தாமரை மலரப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரம் போய் உட்கார்ந்து விட்டார்கள். தமிழ்நாட்டிலே சனாதன சக்திகளுக்கு இடமில்லை, பிற்போக்குவாத சக்திகளுக்கு இடமில்லை, சாதிவெறி மதவெறி சக்திகளுக்கு இடமில்லை என்று தொடர்ந்து தேர்தல்களின் மூலம் தீர்ப்பளித்து வருகின்றனர். அப்படி ஒரு தீர்ப்பை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மீண்டும் இந்த மக்கள் எழுதப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த இடைத்தேர்தல் இப்போது வந்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் வெற்றியால் என்ன மாற்றம் நிகழப் போகிறது என்று எண்ணலாம். இந்த இடைத்தேர்தல் வெற்றி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டம் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியா கூட்டணி தான் 2026 வெற்றி பெறப் போகிறது என்பதை நாம் அறிவித்தாக வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.